அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை நாளாக இருக்குதுங்க. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் நமக்கு இருக்குது. இன்று காலை 11:40 அப்படிங்கும்போது தொடங்கிய இந்த பௌர்ணமி திதியானது நாளை மதியம் 12:57 வரைக்கும் இருக்குதுங்க. வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதியை குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையிலையெல்லாம் நல்ல குபேர சம்பத்து கிடைக்கணும், குபேரர் போல் பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளானது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிங்க, மேலும் கையில் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே போல் இன்று ஒரு முக்கியமான இலையில் 2 தீபங்கள் உங்களுடைய நிலைவாசல் படியில் மாலை நேரத்தில் ஏற்றுங்க. இதன் மூலமாக குபேர சம்பத்தும் கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசியும் கிடைக்கும், மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தும் போது கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் காலையில் ஒரு பதிவில் போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையும் ஒரே ஒரு ஏலக்காயுமே போதும் நம்ம வாழ்க்கையவே மேஜிக் போட்ட மாதிரி மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு, என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா நான் செஞ்சு 2 மணி நேரத்தில் எனக்கு 45,000 ரூபாய் பணம் கொடுத்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். அதை நான் போன மாத பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சேன். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இது போல் குபேர பௌர்ணமியால் அது இருந்ததில்லை. சாதாரணமாக அந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் செஞ்சும் போதே எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருந்தது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக அதுவும் குபேர பௌர்ணமியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறுங்க. அதனால் நம்பிக்கையோடு அதையும் செய்யுங்க. இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களினுடைய லிங்கையெல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பண தேவையை முழுக்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க. பணம் வேணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 7 மணிக்கு மேலே இந்த முழு நிலவானது தன்னுடைய நேர்மறை ஆற்றல்களை முழுக்க இந்த பிரபஞ்சத்துக்கு வாரி வழங்கி கொடுத்துட்ருக்கோம். அந்த சமயத்துலேருந்து இரவு நீங்கள் தூங்கிறதுக்குள்ளே நீங்கள் எப்போ தூங்குனீங்கனாலும் சரி, 12 மணி 1 மணி வரைக்கும் கூட ஒருத்தங்க முழிச்சிட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி டைமாக இருந்தாலும் சரி, இரவு 7 மணிக்கு மேலே இந்த மெத்தடு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் மொத்தமுமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனா தேவைப்படுது. அந்த பேனா சிகப்பு நிறம் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கிறது சிறப்பு. இந்த 2 கலர் தவிர வேறு எந்த கலரையும் பயன்படுத்த வேண்டாம். இப்போ இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் நிலவு எங்கே நல்ல பிரகாசமாக தெரியுமோ, உங்களுடைய வாசல்லையாக இருந்தாலும் சரி, கொல்லப்புறமாக இருந்தாலும் சரி, மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி, பால்கனியாக இருந்தாலும் சரி, எங்கே நிலவு நல்லா தெரியுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருங்க. போகும்போதே ஏதாவது ஒரு பாயோ இல்லை பெட்ஷீட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு விரித்து வச்சு அது மேலே உட்காந்துட்டு இந்த டெக்னிக்கை நீங்கள் செய்யுங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக்கணும், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 10 முறையாவது நல்ல டீப் ப்ரீத் எடுங்க. மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து வெளியில் விடுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீரும் கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்ல பரபரபரன்ட்டு தேய்ங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சூடு பரவும். இந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் நீங்கள் ஒத்தி எடுக்கணும். அதாவது உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அதன் பிறகு நம்ம எடுத்துகிட்டு வந்த இந்த பேனாவை பயன்படுத்தி நம்மளுடைய இடது கையில் இருக்கக்கூடிய இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா
சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் எழுதணும். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வு வந்து கிடைக்கணும், ஆடம்பரமான செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருள் வந்து நமக்கு வேணும். அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நான் 4 விதமான குறியீடுகள் வந்து சொல்லித்தரேன். இந்த 4ஐயுமே நீங்கள் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே போதும். என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியாவினுடைய அந்த ரூபாய் மதிப்பை நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த சிம்பல் மூலமாக இது மூலமாக வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நீங்கள் வந்துட்டு தமிழில் வந்துட்டு ரூ அப்படின்னு வந்துட்டு போடலாம். அல்லது ருப்பீஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா? இந்த மாதிரி வந்துட்டு சிம்பல் வந்து நீங்கள் போடலாம். அல்லது டாலர் சிம்பல் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் வந்துட்டு ரெய்கிலையும் பார்த்திங்கன்னா இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் டாலர் சிம்பல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவை தவிர இப்போ நீங்கள் வேறு நாட்டில் வந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் நாட்டில் கரன்சியினுடைய அந்த குறியீடு வந்து எந்த மாதிரி இருக்குமோ அந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க வசிக்கக்கூடிய அந்த நாட்டில் ரூபாயின் மதிப்பு எந்த குறியீடு பயன்படுத்துவாங்களோ அந்த குறியீட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த சுக்கரமேட்டு பகுதியில் தான் வந்துட்டு நீங்கள் இதையை எழுதணும். எழுதி முடித்த பிறகு அப்படியே இந்த நிலவை பார்த்த மாதிரி உங்களை தேடி பணம் வர மாதிரியும், உங்களுடைய பேரில் நிறைய பணம் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரியும், உங்களுக்கு வேறு யாராவது பணம் வாங்கிட்டு போய் இன்னும் திரும்பி தராமல் இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களே உங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்குற மாதிரியும், உங்களுடைய விற்க முடியாத சொத்து ஏதாவது இருந்து இப்போ அது நீங்கள் எதிர்பார்த்த தொகையை விட அதிக விலைக்கு வந்து அது வேறு யாராவது வாங்கிக்கிட்ட மாதிரியும், உங்களுடைய பழைய வாகனம் நல்ல விலைக்கு விற்ற மாதிரியும், இந்த மாதிரி எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அதெல்லாம் உங்களை தேடி வந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணி பார்க்கணும். முழுக்க இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் முழு மனதோட இதை கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து உங்களுடைய மனதில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து பரவும். அந்த சந்தோஷம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இப்போ பௌர்ணமி நாளான இன்றைக்கி நீங்கள் இந்த மெத்தடை வந்து தொடங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அடுத்து அமாவாசை வரும் இல்லையா? 15 நாட்கள் கழித்து அந்த 15 நாட்கள் வரைக்கும் நீங்கள் தினம்தோறுமே ஏதாவது ஒரு நேரத்தில் இதே சிம்பலையே நீங்கள் இந்த கையில் இதே கலர் ரெட் கலர் பேனாவையோ க்ரீன் கலரையோ பயன்படுத்தி எழுதிக்கணும். அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் க்ரீன் பயன்படுத்தினீங்கும் போது இந்த 15 நாட்களும் நீங்கள் தொடர்ந்து பச்சை நிற பேனா தான் பயன்படுத்தணும். சிவப்பு நிறம் பயன்படுத்தினீங்கும் போது தொடர்ந்து 15 நாட்களும் சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தணும். அதே போல் குறியீடு வந்து மாற்றி போடக்கூடாது. இன்றைக்கி எந்த குறியீடு போட்டிருக்கீங்களோ இதையே தான் நீங்கள் தினந்தோறும் போடணும். காலை மாலை இரவு உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்குதோ அப்போ மறக்காமல் இந்த சிம்பலை வந்துட்டு உங்களுடைய சுக்கரமேட்டு பகுதியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி அதை வரைஞ்சி முடித்த கையோட நம்ம இன்றைக்கி எப்படி கற்பனை பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுறது சிறப்பு. ஏதாவது ஒரு நேரத்தில் பயன்படுத்துகிறத காட்டிலும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்துலையோ அல்லது இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போவீங்க இல்லையா? அந்த சமயத்துலேயோ இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களுடைய வசதியை பொறுத்து ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செஞ்சு இந்த 15 நாட்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்கள் கைக்கு வந்து கிடைப்பது அப்படிங்கிறது 100% உறுதி. பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாள்லேயே தொடங்கி பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.